நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற மூவி பார்த்திங்கன்னா ஹவுஸ். எல்லா விஷயத்தையும் சொல்லி வீட்டில் என் பையனை நான் கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இதுக்கு இன்னும் ஓகே சார் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். மாடியில் எதுவும் சத்தம் கேட்குது, அப்படி என்னன்னு போய் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி போகிறான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோட ஒய்ஃப் வந்து ஜுன்னா இது எல்லாத்தையுமே ஜோ பார்த்துட்டா. ஜோ கிட்ட அந்த ஆக்கிபேட்டை கொடுத்துட்டு ஹீரோட ஒய்ஃபு அழுதுகிட்டே அந்த இடத்த விட்டு போயிடுறா. உன்னை கொல்லணும்னு நினைக்கிறேன்டி, எனக்கு கொல்ல முடியல அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள நினச்சிட்டு போயிடுறா. பிளான் பண்ணி தள்ளி விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நாமே சொல்கிறான். என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குற மாதிரி, ஆமாம் நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி நாமே சொல்ல. அதுக்கு ஜூன் என்ன சொல்கிறான்னா, அப்படிலாம் இருக்காது, ஆக்சிடெண்ட் தான் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இவ சொல்கிறா. உடனே நாம என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் தூங்கினா தான் நான் போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. உடனே ஜுன்னும் சரி நான் தூங்குறேன் நீ போய் படுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இல்லை நீங்கள் தூங்கினா தான் போவேன் அப்படிங்கிற மாதிரி செஞ்சுட்டா நாமே சொல்லிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சரி பத்திரமா பார்த்துக்கோங்க, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே அதுக்கு ஜுன்னும் உன்னையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சிரிச்சிக்கிட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் அவங்க அம்மா சைடில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. பார்த்திங்கன்னா இப்போ ஜுன்னு வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கா. ஸோ அவளை பார்க்குறதுக்கு ஜோ வந்திருக்கா. ஜோ வந்து டோட்டலாக மனசு மாறிட்டா. ஸோ இப்போ என்ன செய்கிறா அப்படின்னா, தன்னோட தப்பு எல்லாத்தையும் ஒத்துக்கிறா. உனக்கு நடந்த எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம், நீயும் என்னோட எஜமானம் சீக்கிரட்டாக இருந்தது எனக்கு தெரியும். நான் தான் என்னோட அம்மா கிட்ட போய்ட்டு உன்னை பற்றி சொன்னேன். ஸோ அவங்க தான் இது எல்லாத்துக்கும் காரணம். அவங்க தான் உன்னோட மெடிசனில் அபார்ஷன் மருந்தை மாற்றி வச்சு உன் குழந்தை குறையிறதுக்கு காரணம். ஸோ இது எல்லாத்துக்குமே நான் தான் காரணம், நான் தான் இதெல்லாம் பண்ணேன், வயசு பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஸோ அதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும். இந்த உதவி வந்து நான் சும்மா கேட்கல, நீ இவ்வளோ நாள் எனக்கு செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்த மாதிரி செய் அப்படின்னு ஜோகிட்ட சொல்ல. ஜோவும் ஓகே சொல்லிடுறா. எப்படி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ்? பெஸ்ட் ரிவெஞ்ச் ஸ்டோரியா? ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம வைல்ட் பெஸ்ட் வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கீப் இட் வாட்ச்.